அவருடைய சினிமா வேஷங்களை பார்த்தா வித்தியாசமான வேடங்கள். படிக்காத மேதை நடிகர்கள் சிவாஜி கணேசனுடன் ஜோடி. அவர் அப்ராணி, அவரை தேற்றும் விதமாக உறுதிப்படுத்தும் விதமாக நடித்திருப்பார் சௌகார் ஜானகி. அதே சௌகார் ஜானகி புதிய பறவை படத்தில் நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு வில்லி. அந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி நடிக்கவே முடியாது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பணம் படைத்தவன் படத்திலே அவர் வில்லி. அதே போல பெற்றால்தான் பிள்ளையார் படத்துல சரோஜாதேவிக்கு இணையான ஒரு ரோல். அந்த அளவுக்கு எல்லோருடனும் நடித்து பெயர் பெற்றவர் சௌகார் ஜானகி. அவர் எந்த கேரக்டர் எடுக்கிறாரோ அந்த கேரக்டராகவே மாறி விடுவார். அன்னை படத்துல அன்றைய நடிப்பு செல்வி பானுமதிக்கும் சௌகார் ஜானகிக்கும் பயங்கர போட்டி வரும். அந்த போட்டியில நீயா நானா என்றே மோதிக்கொள்வார்கள். ஆனா கோபத்தின் வெளிப்பாடாக பானுமதி, உருக்கத்தின் உறைவிடமாக சௌகார் ஜானகி. ஏவிஎம் தயாரித்த படம் அன்னை. அந்த மாதிரி அவருடைய கேரக்டர் வேற யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செய்து கொண்டவர் சௌகார் ஜானகி. அந்த அளவுக்கு நடிப்பு திலகம். மத்திய அரசு அவருடைய நடிப்பு திறனுக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. எந்த சௌகாரை தனக்கு எதிரியாக நினைத்தாரோ அதே ஜெயலலிதா முதல்வரான பிறகு சினிமா நூற்றாண்டு விழாவில் சக நடிகை சௌகார் ஜானகியை பட்டம் கொடுத்து கௌரவித்தார். இதுதான் வரலாறு. நிரந்தரமானவர்கள் எதிரி அல்ல. நேற்றைய எதிரி இன்றைய நண்பன், இன்றைய நண்பன் நாளை எதிரிங்கிற மாதிரி ஜெயலலிதா முற்றிலும் மறந்து சௌகார் ஜானகியை கட்டி அணைத்து அந்த பட்டத்தை கொடுத்தது நான் பார்த்தேன். அதுதான் சினிமா.